வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி காசுல தீயவர்களோட சேர்ந்தோம்னா, நம்மளும் அந்த தீய வழியில போனா, நமக்கும் ஒரு நாள் மாட்டிக்கிருவோம் அப்படிங்கிறத இன்னைக்கு விஜய் ஆண்டியும், சிந்தாமணி விஷயத்திலயும் தெரிஞ்சு போச்சுங்க. அதாவது சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். முத்து இந்த மாரி மீனாவ கத்தி வச்சு குத்துனவன புடிச்சுட்டேன். அதுக்கு காரணம் சிந்தாமணி தான். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்பல, பட் விஜய் ஆண்டி சிந்தாமணி நல்லவ அப்படிங்கிற மாரியே நம்புறாங்க. இங்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சிந்தாமணிய அவங்க ஹஸ்பண்ட் காப்பாத்திறாப்புல. வேற ஒரு ஆள அரேஞ்ச் பண்ணி. இங்கிட்ட ரோகிணி ஏத்தி விடுறாங்க. யார்ட்ட? சிந்தாமணிட்ட. நான் மீனாவையும், முத்து சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரியே சிந்தாமணி சொல்லிட்டு போறாங்க. மறுபடியும் வீட்ல பேசிட்டு இருக்கும்போது டக்குனு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணி வர்றாப்புல. ஆ குடுத்த காசெல்லாம் கேட்டு வர்றாப்புல. பார்த்தா அந்த நம்ம சிந்தாமணி ஏற்படுத்த அதாவது ஃபோர்ஜரி அந்த ஃபினான்சியர் இருக்காரு பார்த்தீங்களா? அவரே வர்றாப்புல. மொத்தம் 48,00,000 ஆயிருக்கு. இத குடுத்தா நான் பேசாம போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாப்புல. பார்த்தா அதுக்கு என்ன சாட்சின்னு பார்த்தா அடமான பத்திரம், வீட்டு அடமான பத்திரம். அதில சைன் போட்டது யாரு? அண்ணாமலை சாரு. அண்ணாமலை நான் போடலைங்கிறாப்புல. கடைசி யாரு தான் போட்டது அப்படின்னா, மனோஜ். அப்ப அடி விழுகுது. மனோஜுக்கு யாரு? ஒரு பக்கம் முத்து ஒரு பக்கம் அடிக்கிறாப்புல, ரவி ஒரு பக்கம் திட்டுறாப்புல. கடைசி இதுக்கெல்லாம் காரணம் மூலகர்த்தா யாருன்னு பார்த்தா விஜய் ஆண்டி. நம்ம அண்ணாமலை சாருக்கு பயங்கர கோவம் மனோஜ அடி அடின்னு அடி பின்னி எடுக்கிறாப்புல. அதோட முடியுதுங்க. அதுக்கப்புறம் ஃபினான்சியர் சொல்றாப்புல, "அதெல்லாம் உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த என் பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொத்தமே எல்லா பேருமே கையெழுத்து போடுற மாரி. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.